வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சோயா 65 எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கர், அதாவது சோயா 100 கிராம், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, லெமன் 2 நம்பர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா 65. நம்ம சோயானாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காரசாரமாக சாப்பிட்ற ப்ரிப்பரேஷன் வந்து சோயா. அதுவும் பர்டிகுலராக நான்வெஜ் சாப்பிடாதவங்க சோயா அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏங்கிட்டனா அந்த சாப்பிட்ற ஃபீல் கொடுக்குறது வந்து இந்த சோயாவில் இருக்குது. அதே மாதிரி மஷ்ரூமில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறதுல நம்ம டேரெக்டாக சோயா தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த சோயாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வைக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக வெதுன்னு தண்ணியில் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா பச்சை தண்ணியில் நீங்கள் ஊற வைக்கலாம். இந்த பச்சை தண்ணியில் ஊற வைக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். தண்ணி நல்லா புளிஞ்சிருக்கணும். தண்ணி அதிகமாக இருந்தால் இந்த மசாலா ஒட்டாது. அப்படி மசாலா ஒட்டாமல் இருந்தாலும் என்ன ஆகிட்டனா, அதாவது ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த மசாலா கரெக்டான டேஸ்ட்டும் டெக்ஸ்டும் கொடுக்காது. அதனால தான் நல்லா தண்ணி புளிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த சோயா 65க்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கடலை மாவு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். நார்மல் சில்லி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது சவுத் இந்தியன் ஸ்டைலில் சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது காரத்தன்மை அதிகமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு கலர் கொடுக்காது. இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போடுங்க. அந்த சோம்போட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். முழு சோம்பே போட்டால் போதும். அதுக்கு பிறகு உப்பு, பெருங்காயம் கண்டிப்பாக இந்த மாதிரி சோயா ப்ரிப்பரேஷன் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷனில் கடலை மாவு, சோயா மசாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சில பேருக்கு வந்து நெஞ்சு கொஞ்சம் லைட்டாக கரகரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஜீரண சக்தி இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த பெருங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பர்டிகுலர் இந்த வாய்வு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெலாம் பெருங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் கெட்டியாக இருந்தாலும் ஒட்டாது. அதனால் இந்த மாதிரி மசாலா டெக்ஸ்சருக்கு கரெக்டாக எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சோயாவை அப்படியே இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டியதுன்னா, அந்த மசாலா அதிகமாக கோட்டிங்காக இருக்கக்கூடாது. அதிகமாக கோட்டிங்காக இருந்ததுன்னா என்ன வேணால் அந்த பஜ்ஜி இருக்கும் பார்த்தீங்களா, வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் இந்த மிளகாய் பஜ்ஜிலாம் சாப்பிட்ருப்பீங்க. அந்த கடலை மாவு, அரிசி மாவும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கோட்டிங் அதிகமாக திக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு காரத்தன்மை தெரியாது. அதனால் கரெக்டான அளவுக்கு கோட்டிங் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
இந்த சோயா ஃப்ரை பண்ணும்போது அதிகபட்சம் 2 நிமிஷம் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் உள்ள ஜூஸியாக இருக்கணும், அதே டைமில் மசாலா நல்லா கோட்டிங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பாருங்கள், இந்த சோயா ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெயில் அந்த மசாலா பிரிஞ்சு வரல, இந்த மாதிரி தான் இருக்கணும். மசாலா பிரிஞ்சு வருதுன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒன்று நல்லா புளிஞ்சிருக்க மாட்டீங்க ஊற வச்ச சோயாவை, அதுக்கப்புறம் அந்த கடலை மாவு அரிசி மாவு ரேஷியோ கரெக்டாக போட்டிருக்க மாட்டீங்க. இந்த 2 கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லெண்ணெய் வச்சு ஃப்ரை பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னோடய சஜஷன் நல்லெண்ணெய் வேண்டாம், கடலெண்ணெய் அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். எதுக்காக நல்லெண்ணெய் வேண்டாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் சூடாக ஆறுனு கொஞ்சம் லைட்டாக அந்த கசப்பு தன்மை வரும். இந்த கசப்பு தன்மை வரதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த கலப்படம் எண்ணெய் நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த டேஸ்ட்டும் மாறுது, அதே டைமில் அந்த கசப்பு தன்மையும் வந்துடுது. அதனால தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த சோயா 65 எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்துலேயும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், அப்படின்னா ரைஸோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.